ஹாய் வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் புடலங்காய் கூட்டு சிறுபருப்பு போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சிறுபருப்பு வந்து நான் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு குடிக்கிற தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். புடலங்காய் வந்து நல்லா தோல்லாம் சீவிட்டு அது உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், கடலெண்ணெய், தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, பூண்டு ஒரு 4 பல்லு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி ஃபைனலாக போட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பருப்பில் வந்து இந்த தக்காளி, புடலங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கல்லுப்பு 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள். இப்போ இது மூடி போட்டு ஒரு 3 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிப்புக்கு 2 கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதிலே தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை. இப்போ 3 விசில் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு, புடலங்காய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ தாளிச்சதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நான் கேஸில் வச்சுருக்கேன். ஒரு 2 minutes இது நல்லா கொதிக்கிடும். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. புடலங்காய் கூட்டு சிறுபருப்பு போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வந்து காரக்குழம்புக்கு, ரசம் சாதத்துக்குலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.